ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதுங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, வரலட்சுமி நோன்பு, ஆவணி மூலம், ஆவணி அபிட்டம், அப்புறம் ஏகாதேசி, இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான தினங்கள் பௌர்ணமி, அமாவாசையும் வரும். அதனால் இந்த ஆவணி மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணியில் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஒரு சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் சக்திகள் அதிகமாக காணப்படும். அதனால் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம்லாம் அமாவாசையிலேருந்து ஏற்படும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் இருக்கலாம், ஆபத்து இருந்தாலும் இருக்கலாம். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது. அதனால் அமாவாசை அன்னைக்கு பரிகாரங்கள் செய்யணும். அமாவாசைங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. அதன்படி இந்த ஆவணி அமாவாசைங்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள், இந்த நாளில் எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையுடைய இதை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுகிறது. எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கின்றனர். ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றது. அதுபோன்ற இம்மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த டைம் ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை தர்ப்பணம், திதி போன்ற சடங்குகளை செய்யணும். ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பின்பு இந்த தர்ப்பணம் சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகனாகிய மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபாட வேண்டும் அல்லது மானசீகமாக வழிபடணும். பின்பு உங்கள் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதிகள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பையல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும். கருப்பையல் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள்காரனாகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு கிடைக்கிறது. வீட்டின் பூஜரையை சுத்தம் செய்து தீபமேற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை, திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளியில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அதனால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். அப்புறம் இந்த ஆவணி மாதமே சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் உங்கள் ராசிக்கு வீட்டில் தரிதர நிலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமணம் காலதாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும். காரிய தடைகள் உங்களுக்கு நீங்கும். இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ அமாவாசை பலன்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான்
ஃபஸ்ட்டு அமாவாசையை பற்றி இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணேன். இப்போ அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு முழுமையாக என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். முழுமையாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி மூலம் பூரட உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையிலேருந்து கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் ராகு, ரணருணஸ் ரேகஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க. வாங்க அந்த பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படக்கூடிய தனுசு ராசினருக்கு நீங்கள் இறை நம்பிக்கை அதிக உடையவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு அனைத்து கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை எளிதில் உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரம் பணவரவு உங்களுக்கு தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த உதவிகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயரும். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் போட்டிகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் வந்து விலகும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். குதூகலம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. தொல்லைகள் நீங்கும். பெண்களுக்கு எதையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமை உண்டாகும். பயணங்கள்லாம் நீங்கள் எது செய்தாலும் வெற்றியை தரும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதெல்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை ஒரு பக்கம் உண்டாகும். அதை போக்கிக்க நீங்கள் தான் நிறைய மனதை அமைதியாக வைத்துக்கணும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் நல்லது நடக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் அளிக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரம் சிறப்படையும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. இதே போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். பேச்சின் இனிமை சாதித்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு இதே போல்
அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.